வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டாப்பிக்கில் கோரல் ட்ரா ஃபைலில் ஒரு ரவுண்டில் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணிக்கிறோம். அந்த வேர்டை டைப் பண்ணிவிட்டு அதை தேவையான அளவு போல்டு பண்ணிக்கிறோம். போல்டு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு ரவுண்டு ஒன்று போட்டுக்கிறோம். அந்த ரவுண்டை அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி சென்டராக செட் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த வேர்டு அந்த ரவுண்டை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு சின்னதாக இன்னரில் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டுக்கிறோம். இப்போது அவுட் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அதை ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கிறோம். எனி ஒன் கலர் கொடுத்துக்கிறோம். இன்னர் ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஒயிட் பண்ணிக்கிறோம். ஒயிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட கலர் அதில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து அந்த ரவுண்டில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துட்டு அதை பவர் கிளிப் மூலமாக சென்டரில் அந்த இமேஜை நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை தேவையான அளவு எடிட் கான்டெக்டில் போயிட்டு கரெக்டாக அதை தேவையான அளவு இமேஜை நகர்த்தி வச்சுக்கிறோம். அதை ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த ரவுண்டு மேலேயே நம்ம காப்பி பண்ண அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் டூலை வச்சு தேவையான அளவு எரேஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம எரேஸ் பண்ணிக்கிறோம். எரேஸ் பண்ணி முடிச்சோடனே இப்போ இமேஜ் அந்த ரவுண்டுக்கு மேலே அழகாக செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இமேஜை எப்படி பிக்சர்ல இருந்து மேலே எடுத்துட்டு வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு அழகா ஒரு இமேஜ் ஒன்று செட் ஆயிருச்சு. இதை தேவையான கலர் கொடுத்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.